Hey hi guys, welcome to period.Ultron. நான் உங்கள் ரிஸ்வித். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேண்டிஸ்டிக்கோட பேசிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிறதுக்கு என் சேனல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல இந்த கேண்டிஸ்டிக்கை வந்து யார் உருவாக்கலாம் பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ்காரங்களாம் வந்து உருவாக்குனாங்க. இந்த கேண்டிஸ்டிக்கை வந்து அவங்க தான் வந்து உலகத்துக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. இந்த கேண்டிஸ்டிக்கை வச்சு எப்படி நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிஸ்டிக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து பீப்புளோட மைண்ட் தாட்டை வந்து ரீட் பண்ண முடியும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் ட்ரா பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் இந்த கேண்டிஸ்டிக்கோட பேசிக்காக வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டிலில் இப்போ 1 hour கேண்டில் பார்த்திங்கன்னா அந்த 1 hourல வந்து எத்தனை வந்து பையர் செல்லர்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு கேண்டில் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து கேண்டில் வந்து பேசிக்கான ஒரு கேண்டிலில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் பாடி இருக்கும், விக் இருக்கும், இவ்வளோதான் இந்த கேண்டிலில் இருக்கும். அது க்ரீன் ஆர் ரெட்டு வந்து அது வந்து புல்லிஸாக இருந்தால் க்ரீன் கலரில் இருக்கும், பியரிஸ் இருந்தால் ரெட் கலரில் இருக்கும். இப்போ இந்த ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பாடின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக இருக்குது இந்த பாடி க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து பாடின்னு சொல்லுவாங்க. மேலே ஒரு ஹைப் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு குச்சிமா இருக்குது, அது வந்து ஹைன்னு சொல்லுவாங்க, ப்ரைஸ் இது வரைக்கும் போயிருக்கு. கீழே ஒரு குச்சிமா இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து லோன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா விக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கடற்கரையில் போயிட்டு நம்ம நடந்து பார்த்தோம்னா அது நம்மளோட கால் அச்சு வந்து மண்ணில் வந்து பதியும்ல, அந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரத்துலேருந்து கீழே இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விக் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் ப்ரைஸ் எப்பயுமே வந்து புல்லிஸ் வந்து கீழே இருந்து தான் வந்து மேலே போகும். அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சிக்னலுங்கிறனால கீழே வந்து மேலே போகும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து ஓப்பன் ப்ரைஸ் வந்து 50 ரூபாயில் ஆரம்பிக்குது. மார்க்கெட் வந்து 50 ரூபா ப்ரைஸில் வந்து ஆரம்பித்து கீழே வருது. கீழே வந்து ஒரு 10 ரூபா வந்து டார்கெட் வைக்குது. இதுக்கு மேலே வந்து மார்க்கெட்டை வந்து கீழே போக முடியல, பையர்ஸ் வந்து மேலே கொண்டு போக பார்க்குறாங்க. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து பையர்ஸ் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால மார்க்கெட் வந்து அகைன் மேலே போகுது, 100 ரூபா வரைக்கும் போகுது. 100 ரூபாய்க்கு மேலே வந்து பையர்ஸால் கொண்டு போக முடியல. மறுபடியும் செல்லர்ஸ் வந்து டவுன் பண்ணுறாங்க ப்ரைஸ், அந்த ஸ்டாக்கு விற்கிறாங்க, செல் பண்ணுறாங்க. அதனால் வந்து மறுபடியும் ஒரு டவுன் கொடுக்குது. கடைசியாக 1 hour முடிய போகிற சமயத்தில் 50 ரூபாயில் வந்து 50 ரூபாய் வச்சுன்னா ஒரு 70 ரூபாயில் வந்து க்ளோஸ் ஆகுது மார்க்கெட்டு. இந்த 50 ரூபாயிலேருந்து 70 ரூபாக்குள்ளே இருக்கிற ப்ரைஸ் தான் வந்து ரியல் பாடி. இந்த 100 ரூபா வரைக்கும் போயிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஹையர் விக்குன்னு சொல்லுவாங்க. இந்த 10 ரூபா வரைக்கும் போயிருக்கிறது வந்து லோயர் விக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து புல்லிஸ் வந்து கேண்டில். அதே வந்து ஆப்போசிட் தான் வந்து பியரிஸ் கேண்டில். வேரியஸ் கேண்டில் வந்து எப்படின்னா வந்து மேலேருந்து ஓப்பன் கீழே வரும். ஏன்னா வந்து நெகட்டிவ் சிக்னலில், அதனால் வந்து மேலேருந்து கீழே வரும். இப்போ மார்க்கெட் வந்து 1 hour கேண்டிலில் 50 ரூபாய்க்கு ஆரம்பிக்குது. 50 ரூபாய்க்கு ஆரம்பித்து பையர்ஸ் மேலே கொண்டு போகிறாங்க, 100 ரூபாய்க்கு வரைக்கும் போகுது. 100 ரூபாய்க்கு மேலே போக முடியல. மறுபடியும் வந்து செல்லர்ஸ் வந்து செல் பண்ணி ப்ரைஸ் வந்து கீழே கொண்டு வராங்க. இது வந்து 10 ரூபா வரைக்கும் போயிடுது. இந்த 10 ரூபாய்க்கு மேலே கீழே இன்னும் கொண்டு போக முடியல, 5 ரூபாய்க்கு கீழே போக முடியல. 10 ரூபா வரைக்குமே வந்து ப்ரைஸ் இருக்குது. அதுக்கு மேலே வந்து பையர்ஸ் என்ட்ரி ஆகி ப்ரைஸை கொஞ்சம் மேலே கொண்டு போயிட்டு இந்த 1 hour முடிய போகிற சமயத்தில் வந்து ஒரு 20 ரூபாயில் வந்து மார்க்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து பியரிஸ் கேண்டில். இந்த 20 ரூபா 50 ரூபாயிலேருந்து 20 ரூபா இருக்கிறது வந்து பியரிஸ் பாடி.
இந்த 100 ரூபா வரைக்கும் போனது வந்து ஹையர் விக்கு, 10 ரூபாய்க்கு வந்து லோயர் விக்கு. இவ்வளோ தான் வந்து கேண்டில்ஸ்டிக் வந்து பேசிக்காக வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த 1 ஹவரில் வந்து எத்தனை ட்ரேடர் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க, பை அண்ட் செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த கேண்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட்டில் வந்து க்ரீன் கலர் வந்து கீழே ஓப்பன் ஆகி மேலே வந்து ஓப்பன் ஆச்சுன்னா அது வந்து பையர்ஸ் வந்து அந்த 1 ஹவருக்குள்ளே வந்து அதிகமாக வந்து பை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதே வந்து ரெட் கலரில் இருந்ததுன்னா அந்த 1 ஹவருக்குள்ளே அதிக பேர் செல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இவ்வளோதான் வந்து கேண்டில்ஸ்டிக்கோட கலருக்கு இம்பார்ட்டன்ட். கலருக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம எந்த கலர் வேணால் வச்சுக்கணும். கீழே ஓப்பன் ஆகி மேலே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா அது வந்து புல்லிஸ், மேலே ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா அது பியரிஸ். சில டைம் வந்து ரியல் பாடி சின்னதாக இருக்கும், விக்கு வந்து பெருசாக இருக்கும். இப்படிலாம் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் வந்து ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லைன்னா பாடியே இல்லாமல் வெறும் விக்கு மட்டுமே இருக்கும், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுக்கெல்லாம் ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் வந்ததுன்னா இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு வந்து நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக்கும் தனித்தனி வீடியோவை போடலாமா வேணாமா அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வீடியோ போடுறேன். நிறைய கேண்டில்ஸ்டிக் வந்து நிறையாவாக இருக்குது. அதில் வந்து நம்ம ஒரே வீடியோவில் வந்து மேக்ஸிமம் எடுக்க முடியாது. ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக்கும் தனித்தனியாக எடுத்தால் தான் நம்ம வந்து எல்லாம் தெளிவாக வந்து புரியும். ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக கற்றுக்கணும். அதனால தான் வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு கேண்டில்ஸ்டிக் உருவாக்கப்படும் மறுபடியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். பீப்புளோட மைண்ட் செட்டை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் வந்து நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து என்னவா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.